விசாரணை இன்னும் நீதியரசர் ஆரம்பிக்கலை, நீதிபதி ஆரம்பிக்கலை. விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு தரேன்னு சொல்லலை. தீர்ப்பு தரேன்னு சொன்னால் அதை மாற்ற முடியாது, அன்றைக்கி சொல்லிடுவாங்க. இப்போ தான் அந்த அஃபிடவிட்டை போட்டு அன்றைக்கி விசாரணைக்கு ஃபஸ்ட்டு கேஸ் வருது. அது வாய்தா வாங்குறதில்ல ஒன்றும் பெரிய விஷயம். அது யார் வேணாலும் வாய்தா வாங்கலாம், அது மாதிரி வாங்கிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய இது இவ்வளோ கேவலமாக பேசின ஒரு நபரை, இவ்வளோ ஓப்பனாக சொன்ன ஒரு நபரை திருஷா கல்யாணம் பண்ணிக்கிற போகிறான் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு இதுக்கு லைக் வேறு அவங்க அம்மா போட்டிருக்கு அப்படின்றதுக்கு அப்புறமும் கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த நபரை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா அவனை மாதிரி அடிமுட்டால் எவனுமே கிடையாது. ஸோ அந்த லைக் போட்ட விஷயமும் சொல்கிறீங்க சார். இப்போ அது ஒரு ஃபன்னாக கூட அவங்க போட்டிருக்கலாம்ல, இல்லை ஒரு மனசில் வேறு என் மகளை எவனாவது கூப்பிடு, என்னம்மா நல்லா வாயில் வருது, ஏம்மா நீங்கள் எவனாவது கூப்பிட்டு போகிறேன்றான், உடனே ஃபன்னாக ஒரு அம்மா லைக் போடுவாங்களா? ஏன்னா சர்ச்சை, ஏன்னா குஷ்பு அவர்கள் த்ரிஷா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ். எல்லாத்தையும் சினி ஃபீல்டு ஃபுல்லாக இருக்குமே த்ரிஷா பற்றி தெரியுமே, குஷ்புக்கு மட்டும் கிடையாது. சினி ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா பற்றி. அவங்க கூட நடித்த நடிகர்களுக்கு தெரியும், அவங்க வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், அவரை கூட நட்பா பழகிற எல்லாருக்குமே த்ரிஷா பற்றி தெரியும். குஷ்புக்கு மட்டும் கிடையாது. இல்லை, த்ரிஷா கண்ணியமான பெண் அப்படின்னு சொல்லி நிச்சயமா அது எந்த மாற்று கருத்து கிடையாது. நைட்டானால் வீட்டுக்கு வந்துடுவாப்புல, என்ன இதாக இருந்தாலும். ஓகே சார். நான் இப்போ எதாக இருந்தாலும்னா அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அது எதாக இருந்தாலும் சப்போஸ் ஃபுட் பாய்சனில் வாமிட் எடுத்துட்டாப்புலன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு